இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன காலேஜ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா நீ டெய்லி அதே கிளாஸ் ரூம், அதே காலேஜ், அதே ப்ரொஃபசர். போர் அடிக்குது. இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சே, அப்படியெல்லாம் இல்ல. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். நானும் காலேஜ்க்கு எல்லாம் போயிருக்கேன்ல. புரிஞ்சா சரி. சரிங்க நீ, நான் போயிட்டு வரேன். அருவி, நீ இன்னைக்கு காலேஜ்க்கு போயே ஆகணுமா? ஏன் நீ, என்னாச்சு? இல்ல, நான் உன்னை ஒரு ஜாலியான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். எங்க நீ? அது சஸ்பென்ஸ். ஆனா அங்க போனா செம்ம ஜாலியா இருக்கும். நாள் போறதே தெரியாது. அப்ப போலாம் நீ. எப்படியும் காலேஜ் போரிங்கா தான் இருக்கும். சரி, போலாமா? வா. என்னாச்சு அருவி? ஏன் நின்னுட்ட? இல்ல, அம்மா கிட்ட காலேஜ் போறேன்னு சொல்லிட்டேன். இப்ப காலேஜ்க்கு போகாம வெளியில போனது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதான். எதுக்கா பயப்படுறேன்? நீ ஏன் காலேஜ்க்கு போலன்னு சொல்ற? காலேஜ்க்கு தான் போனேன்னு போய் சொல்லிடு. என்னது பொய்யா? அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் பொய் சொல்லி காலேஜ் கட் பண்ணதே இல்ல. இது அண்ணாமலை குடும்பமா இல்ல ஹரிச்சந்திரன் குடும்பமான்னு தெரியல. யார கேட்டாலும் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்ட்டு. என்ன நீ யோசிக்கிறீங்க? என்ன நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பண்ற? பொய் சொல்ல மாட்டேங்கிற. பொய் சொல்றது தப்பு இல்லையா நீ? இங்க பாரு அருவி, நாம நம்ம சந்தோஷத்துக்காக நாம பொய் சொல்றது தப்பே இல்லை. யோசிக்கிறா? இப்ப நம்ம போட்ட போட்ல கண்டிப்பா ஓகே சொல்லிடுவா. ஆமால, இப்ப என்ஜாய் பண்ணாம அப்புறம் இப்ப என்ஜாய் பண்றது? வாங்க நீ போலாம். அருவி நில்லு. அருவி, நீனும் காலேஜ்க்கு கிளம்பலையா? காலேஜுக்கு தான் அன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அண்ணி வந்து நான் காலேஜ் வழியா தான் போறேன். நான் அப்படியே டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். சரிக்கா, நீ அருவியை டிராப் பண்ணிடு. போயிட்டு வர அண்ணி. போலாமா? இந்த வரேன். பாய்.